கிச்சன். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது ஒரு மைசூர் பாக் ரெசிபி தான். நிறைய பேர் மைசூர் பாக் செய்ய தெரியல, அது பக்குவம் கரெக்டாக வராது அப்படின்லாம் கேட்டாங்க. அதனால சரி மைசூர் பாக் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி மைசூர் பாக் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், எப்படி செய்யலான்னு. பொருளும் ரொம்ப கம்மி தான், நெய் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிறைய குவான்டிட்டி வரும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மைசூர் பாக்குக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து எல்லாமே இந்த பவுல் அளவுக்கு தான் நான் எடுத்து அளந்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த இதில் அளக்குறீங்களோ அதுலேயே அளந்துக்கோங்க. நான் இதில் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன், கடலை மாவு. அதுக்கு 1.25 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து 1.25 கப்பு வந்து சர்க்கரை எடுத்த அதே அளவு வந்து நெய்யையும் எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 வந்து நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன், அந்த கடலை மாவு கரைக்கிறதுக்காக. மிச்சத்தை வந்து நம்ம உருக்கி வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக நம்ம ஊற்றிட்டு தட்டில் ஊற்றுறதுக்காக. இது வந்து நம்ம தட்டில் அப்ளை பண்ணி, நீங்கள் எந்த தட்டில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த தட்டில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து 1.25 கப்பு சர்க்கரைக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அதை அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியாக வச்சுருந்தா தான் நம்ம வந்து அது இது பண்ணோடனே செஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு தூக்கி இதில் ஊற்ற முடியும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரத்துலேயே ஊற்றுங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது மைசூர் பாக்கு. கொஞ்சம் வந்து ஹைட் இருக்கணும் அதுக்கு. அதனால நம்ம வந்து இதில் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேனை அடுப்பில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாம். ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் அதில் போட்டுடலாம். சுகர் போட்டு இந்த 1/4 கப் தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது நல்லா ஒத்த கம்பி பதம் வர வரையும் அது நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, அது பாட்டு கரையட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த மிக்சிங் பவுலில் இந்த கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 கப் கடலை மாவையும் இந்த ஆயிலையும் கீயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி வச்சுருக்கோம். அந்த ஆயிலையும் கீயும் ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது 1.25 கப்பில் நீங்கள் வந்து 1 கப் ஆயில் 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே 1.25 கப்புமே நீங்கள் ஆயிலாக எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் இஷ்டம். இல்லை 1.25 கப்புமே நெய்யாக எடுத்துக்கலாம். இல்லை ஈக்குவலாக பாதியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் மொத்தத்தில் 1 கப் மாவுக்கு 1.25 கப்பு நீங்கள் வந்து எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கணும். இப்போ நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒத்த கம்பி பதம் வருதான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இன்னும் ஒத்த கம்பி வரல. நல்லா ஸ்ட்ரிங் மாதிரி வந்தால் தான் அது ஒத்த கம்பி, இன்னும் வர ஆரம்பிக்கல. அது நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த கீயை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா உருக்கி வச்சுக்கலாம். நல்லா உருக்கட்டும். இது கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ ஒத்த கம்பி பதம் வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் அரை கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ தான் பாருங்களா, பாதி தூரம் வந்து கட் ஆகுது பாருங்க தான். அப்போ தான் அரை கம்பி வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு முழு கம்பி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா வருது. நல்லா பாருங்கள், ஒத்த கம்பி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கடலை மாவு மிக்சர் வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வலிச்சு விட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த ஆயில் கீ எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் ஆகி நல்லா மாவும் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்யும் போது நல்லா அடிகனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இட்டாலியன் கடாய் இல்லை நல்ல காப்பர் பேஸ் கடாய் இல்லை நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனு எதுனால வந்தாலும் பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அடுப்பில் வைங்க. ஸ்டீல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அடி பிடிச்சிடும்.
பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்குது. இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா முக்கால்வாசி நமக்கு பூக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த நெய்யை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சதை ஊற்றிடலாம். பாருங்க இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நம்ம நெய் ஊற்றினோடனே ஃபுல்லாக அப்படியே பூத்து வருது பாருங்க அந்த மாவு. இதுதான் மைசூர் பாக்குக்கான கரெக்டான டெக்ஸ்டரு. நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கிண்டிட்டு நீங்கள் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கை விடாமல் கிண்டுங்க. அதில் தான் அதுதான் முக்கியமே. இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி ஆகிடும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி வரும், இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி வரும். இந்த பாருங்கள் இப்போ நல்லா பூத்து நல்லா ஹோல்ஸாக தெரியுது பாருங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு எடுத்து ஊற்றிடலாம். பாருங்க இது மாதிரி பொங்கி வருது பாருங்க. நீங்கள் வந்து இது எதுவுமே பண்ணாதீங்க. இப்படி ஒரே மாதிரி ஈவனாக இப்படி தட்டி மட்டும் விடுங்க போதும். மற்ற வேறு எதுவுமே அமுக்கியெல்லாம் விடாதீங்க. அமுக்குனிங்கன்னா அந்த நமக்கு அந்த ஹோல்ஸாக வர்றது வந்து கிடைக்காது. இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த ஹோல்ஸாக கிடைக்கும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு மைசூர் பாக்கை ஊற்றி வச்சு 1 ஹவர் தான் ஆகுது. இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு அந்த பீஸ் வரும் கரெக்டாக. அதனால் நம்ம இப்போது கட் மட்டும் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்புறமா போடுறதுக்கு பீஸ் போட்டால் நல்லா கரெக்டாக வராது நமக்கு. அதனால் நம்ம இப்போயே போட்டு வச்சிடலாம் பீஸை. அப்புறமா 1 ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 ஹவர் கழிச்சு நம்மளோட மைசூர் பாக்கு வந்து 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் வேலையினால 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் இருக்கிறத தூக்கி நான் அப்படியே அதில் கவுத்திருக்கேன். கவுத்தி பாருங்கள் இத்தனை பீஸ் வந்திருக்கு. நான் போட்டது 1 கப்புன்றது வந்து ஒரு 150 கிராம் தான் நான் எடுத்தேன் கடலை மாவு. அதுக்கு வந்து இத்தனை மைசூர் பாக்கு வந்திருக்கு எனக்கு. அதுவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோ நான் வந்து இவ்வளோ சாஃப்டாக வரும் நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஆல்ரெடி நான் வீட்டில் செய்வேன், பட் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இந்த வாட்டி. இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிச்சா, அவ்வளோ சாஃப்டாக பிய்யுது. நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பாருங்கள் கீ மைசூர் பாக்கு, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிற வேலை. ஆனால் நம்ம அந்த கம்பி பதம் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த பதம் மட்டும்தான் வரணும். மற்றபடி இதில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் நம்மளோட மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பாக்கு செய்ய தெரியல நிறைய பேர் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மைசூர் பாக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து மைசூர் பாக்கு வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 150 கிராம் மைசூர் பாக்கு போட்டாலே நம்மளுக்கு ஒரு 1 kg அளவுக்கு மைசூர் பாக்கு வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாரா கிச்சன். இது உங்கள் சித்திக்.